இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி. இப்போ பார்த்தீங்கன்னா சீசனில் நிறையா வந்துட்டு இருக்கு ஸ்ட்ராபெரி. ஸோ அந்தந்த சீசனில் உங்களுக்கு எது அவைலபிலிட்டி இருக்கோ மார்க்கெட்டில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை அப்பப்போ அந்த ஃப்ரூட்டை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஏப்ரல் மே பார்த்தீங்கன்னா மேங்கோ சீசன், இந்த டுவர்ட்ஸ் த எண்ட் க்ளோசிங் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ் அந்த மாதிரி கிரேப்ஸ்லாம் வரும். ஸோ அந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ரெசிபீஸ் பண்ணோம் வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கிட்ஸுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி என் டாட்டரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஷீ லவ்ஸ் திஸ் ட்ரிங்க். ஸ்ரீயா, ஷீ இஸ் மை டாட்டர் ஸ்ரீயா. இவளுக்கு வந்து ஷி லவ் ஸ்மூதி, எஸ்பெஷலி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி டயத்துலலாம், இவங்க ஸ்கூல் கிளம்புற டயத்தில் யூனோ எவ்ரி குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது இஸ் பெயின்ஸ்டேக்கிங். இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு கில்ட்டிவாக இருக்காது. சும்மா ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஓடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்மூதியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்கின் நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேக்டு வித் வைட்டமின் சி. அண்ட் அந்த கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பெரி வெரைட்டி இல்லையா, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரிஸ், எனி பெரிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபில்டு வித் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். மார்க்கெட்ஸில் வந்து இப்போ வந்து ஸ்ட்ராபெரி சிரப் கிடைக்கிறது. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஸ்ட்ராபெரி சிரப் போட்டு மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பட் அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும் உங்களுக்கு, அண்ட் அந்த நேச்சுரல் பிங்க் கலர் வரும் உங்களுக்கு. ஷால் வி கோ டு த டிஷ்? ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ், நல்ல ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் பனானா, எனி பனானா, நல்லா கொஞ்சம் ரைப்பாகவே இருக்கட்டும் வாழைப்பழம், நல்ல ஸ்வீட் வெரைட்டியாக எடுத்துக்கோங்க. சம்டைம் நிறைய வாங்கி கடைசியில் 4 மிந்து போகும், அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதை வந்து மில்க் ஷேக்காக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்த்தி பனானா கூட. அண்ட் சுகர் கொஞ்சம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் சுகர். ஏன்னா ஸ்ட்ராபெரி வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும், பனானா சம்டைம்ஸ் ஸ்வீட்னஸ் இருக்காது, அதனால் சுகர் எடுத்துக்கலாம். இஃப் எல்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா தென் சப்ஸ்டியூட் வித் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் மில்க் ஷேக் இருந்தாலும் மில்க் யூஸ் பண்ணுறோம் நம்ம. அண்ட் ஃபைனலாக நான் ஒரு சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமே சொல்லிட்டு ஐ ஷோ எ நைஸ் டெக்கரேஷன் ஆல்சோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு we are going to cut the strawberries. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறச்சே இந்த மாதிரி கிட்ஸோட பேசிகிட்டே பண்ணினா மென்டலி அவங்களுக்கு உள்ளே ரெஜிஸ்டர் ஆகும். பட் ப்ராபப்ளி இப்போ ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா நைஃப் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவங்களுக்கு. பட் யூனோ தே வில் டெவலப் அ டேஸ்ட் ஃபார் குக்கிங். அண்ட் இட்ஸ் அன் ஆர்ட் ஆக்சுவலி குக்கிங்னு பார்த்தா அவங்களுக்கு. ஸோ நான் ஒரு 5 to 6 ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஒன்று வந்து சேவ் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு. நல்லா ஹாஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஈஸியாக பாக்ஸில் கிடைக்கிறது இப்போல்லாம். நீங்கள் இந்த ஃப்ரூட் மார்க்கெட் அந்த மாதிரி போனீங்கன்னா, வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்லாம் போனீங்கன்னா யூ கெட் ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ், லைக் 15-20 ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது. நல்ல வெரைட்டி, கலிஃபோர்னியா ஸ்ட்ராபெரிஸ். அண்ட் ஸ்ட்ராபெரியிலே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ரூட் கிட்டக்கையே காய்க்கும், இன்னொன்று வந்து ஸ்டெம் பக்கத்தில் வரும், அது வந்து பெருசாக இருக்கும். ரூட் கிட்ட இருக்கிறது வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ நீங்கள் சிலது ஸ்வீட்டாக இருக்கும், சிலது பிளாண்டாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்மூதியாக பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சமாக பால் விட்டு நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா பால் நிறைய விட்டுட்டோன்னா ஃப்ரூட் எல்லாம் அரைப்படாது உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்ட் மீல். சம்டைம் விரதம் இருக்கிறவங்க நைட் வெறும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு பால் குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க, திருப்பி நைட் பசிக்கும். அந்த மாதிரி டயத்தில் ஒரு திக் ஸ்மூதியாக சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. ப்ளஸ் அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வேண்டிய நியூட்ரியன்ஸும் டிப்ளீட் ஆகாது. ஸோ நல்ல ஸ்மூத் பேஸ்ட் வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஸ்ரீயா, யூ வாண்ட் டு ஆட் சுகர்? இதில் வந்து நான் ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் சுகர் மெஷர் பண்ணியிருக்கேன், அப்படியே போட்டு. யா, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி விப் பண்ண போகிறேன். இதில் ஐ ஹாவ் சின்ன கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் மில்க் வரும், டால் கிளாஸ்னால் 1 கிளாஸ் வரும் உங்களுக்கு. இதுக்கு வேறு எந்த இதுவுமே வேண்டாம் உங்களுக்கு, லைக் வெனிலா
or any extra flavoring agent வேணாம். Strawberry itself and banana itself has a beautiful flavor. நான் whip பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்மூத்தாக அந்த ஃப்ராத் மேலே அந்த பபுள்ஸ் மாதிரி வரும், நுரை மாதிரி வரும் இல்லையா. ஸோ whip பண்ண அப்புறம் எவ்வளோ ஃப்ராதியாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கோசரம் இதுவே நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் கப்பை. லைக் யூனோ லைக் சப்போஸ் இந்த மாதிரி குழந்தைங்க they bring their friends, சும்மா அவங்களுக்கு கேக்கு சிப்ஸு கொடுக்கறது பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு ட்ரிங்க் குட்டி குட்டி கப்ஸில் அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா they will really remember you actually. ஸோ நான் இப்போ ஸ்ரீயாவை டெக்கரேட் பண்ண சொல்கிறேன். கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை டிப் பண்ணிவிட்டு தென் டிப் இன் த சுகர். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து ஆல்கோஹாலிக் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க, இந்த மார்டினி அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த கிளாஸ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. பட் வை நாட் சேம் ஐடியா நம்ம இதுலேயும் சூஸ் பண்ணிக்கலாமே, ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி. டிப் ஹியர். பார்த்தீங்கன்னா அந்த ரிம் பூரா உங்களுக்கு சுகர் கோட்டிங் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா தே வில் ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் இதில் வந்து நல்லா ஸ்மூதி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். நான் ஊத்தரிச்சே உங்களுக்கு தெரியும். அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்த்தி. இப்போது இதை நம்ம டெக்கரேட் பண்ணலாம். சின்னதாக ஒரு ஸ்ட்ராபெரியோ இல்லை ஒரு பனானானா உங்களுக்கு கருத்து போயிடும், ஏன்னா ஆக்சிடேஷன் ஆகும் இல்லையா அந்த சுகர்ஸு. அதனால் ஸ்ட்ராபெரியை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எந்த குழந்தை தான் சாப்பிடாது. டெஃபினெட்லி தே வில் லவ் த ட்ரிங்க். ஸோ இந்த மாதிரி ஒரு யம்மி ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்மூதி. ஸோ இது குவிக் ரீகேப் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி, பனானா, மில்க், சுகர். ஸோ ஸ்ட்ராபெரி அண்ட் பனானா வந்து ஒரு 5-6 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் ஸ்வீட் பனானா எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் சுகர் மில்க் போட்டு நல்லா மிக்சியில் பீட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி நல்லா விப் மோட் போட்டு நல்லா ஃப்ராதியாக பண்ணி கிளாஸில் நல்லா டால் கிளாஸில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டாக வேணும்னா யூ கேன் ஆட் ஐஸ் கூட போட்டுக்கலாம், ஐஸ் க்யூப்ஸு. மேலே இந்த எனிவே நீங்கள் எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஐம் ஷுர் எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது நான் என் டாட்டர் ஸ்ரீயாவை டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறா பார்க்கலாம். I like my mother's dish a lot. Friends, why don't you tell your mothers to try it out? இதே மாதிரி ட்ரிங்க்ஸ், வெரைட்டியான ட்ரிங்க்ஸ் வர வாரங்களில் நிறையா செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வர வாரங்களில் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் மாத்திரம் இல்லாமல் இதே மாதிரி நிறைய ஸ்மூதிஸ், ட்ரிங்க்ஸ் நிறைய பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ்.